வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த தேர்ட் சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் எ கோன் தட் கேன் பி கேர்வ்ட் அவுட் ஆஃப் எ சாலிட் ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஹெமிஸ்பியர் சாலிட் இருக்குது, அதில் இருந்து ஒரு கோனை கட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோன் கட் பண்ணக்கூடிய கோனோட மேக்ஸிமம் வால்யூம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹெமிஸ்பியர் அப்படின்றப்பயே அந்த ஸ்பியரோட ஹைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ கோனோட ஹைட்டு அப்படின்றப்ப இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸை சொல்லலாமா? சின்ன ஒரு டயக்ராமை வரையலாம். ஸோ இது வந்து ஹெமிஸ்பியர் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது ஆஃப் சர்க்கிள் அப்படின்றத நினச்சிக்கோங்க. கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. ஸோ இதில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோன் கட் பண்ணுறோம். ஸோ அப்போ கோனுன்றப்ப இதே பேஸாக வச்சு இந்த மாதிரி ஒரு கோன் கட் பண்ணுறோம் அப்படின்னா கோனோட ரேடியஸும் ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் ஆர் தான். ஓகேங்களா? அடுத்தது கோனோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ்க்கு தான் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணக்கூடிய இந்த கோனோட வால்யூம் தான் எனக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் த கோன். ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் த சாலிட் கோன் என்ன ஃபார்முலா இருக்குது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். பட் ஆர் ஈக்குவல் டு ஆல் ஹச் ஈக்குவல் டு ஆர் தான். ஓகேங்களா? ஸோ 1/3 பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் அப்படின்றப்ப 1/3 பை இன்ட்டு ஆர் க்யூப். ஸோ கட் பண்ணக்கூடிய இந்த ஹெமிஸ்பியர்லேருந்து கட் பண்ணக்கூடிய பெரிய வால்யூம், பெரிய கோனோட வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 பை ஆர் க்யூப் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து வால்யூம் அப்படின்றதுனால கியூபிக் யூனிட் அப்படின்றது கண்டிப்பாக எழுதியாகணும். யூனிட் கண்டிப்பாக எழுதியாகணும், முக்கியம். ஓகேங்களா? ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளவு தான் இந்த சம்மு. ஸோ என்ன அப்படின்னா ஹெமிஸ்பியர்லேருந்து ஒரு கோனை கட் பண்ணுறோம் அப்படின்னா கோனோட வால்யூம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த கோன் இருக்கிறதுல இதுதான் கோன் பெரிய கோனாக இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்ததுனால ரேடியஸ் இதே ரேடியஸையும் இந்த ரேடியஸையும் ஹைட்டாகவும் வச்சு நான் கோனை கட் பண்ணுறேன் அப்படின்றப்ப ஹச் வந்து ஆறுன்றும் ஆறும் ஆறுன்னு இருக்குது. ஸோ அதை நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு 1/3 பை ஆர் கியூபிக் யூனிட் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய தேர்ட் சம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம 4th சம்மில் மீட் பண்ணுவோம்.